ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். ரவா பர்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவை 1 டம்ளர், 1க்கு 1 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், உங்கள் சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 3 பங்கு பால், அரை பங்கு துருவிய தேங்காய், சிறிதளவு முந்திரி, குங்குமப்பூ அல்லது ஏலக்காய், நெய் சிறிதளவு. கடாய் வச்சுக்கோங்க, நெய் போட்டுக்குங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. நெய்யில் ரவையை போட்டுக்குங்க. ரவையை வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ரொம்ப பொன்னிறமாக வரணும் அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்துக்குங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு ரவை வருங்க. இப்போது இதோட துருவி தேங்காய் போட்டுக்குங்க. இது ரெண்டும் செஞ்சு நல்லா வதக்குங்க. நல்ல ஒரு மணம் வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது குங்குமப்பூ அல்லது ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வச்சிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விடுங்க. சீக்கிரம் அந்த பாலில் ரவை நல்லா அப்சர்வ் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்த்திக்குங்க. நான் 1 பங்குக்கு 1 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், உங்களோட சுவைக்கேற்ப போட்டுக்குங்க. நல்லா எதுலேயுமே ஒட்டாமல் நல்லா வரும். அந்த டைமில் நான் முந்திரி சேர்த்திருக்கேன். முந்திரிக்கு பதிலாக பாதாமோ பிஸ்தாவோ உங்களோட சுவைக்கேற்ப போட்டுக்குங்க. கொஞ்சம் குறை நல்லா அரைச்சிக்குங்க. லைட்டாக நெய் சேர்த்திக்குங்க, சும்மா ஒரு மணத்துக்கு. இது ரெடி. ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க ரவையை சேர்த்திக்குங்க. போட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூனால் ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் ஆகணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிரும். 30 நிமிஷம் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சுவையான ரவா பர்பி தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.